சின்னதுலேருந்தே இந்த வேலை தான் செய்கிறோம். முடிஞ்சது ஒரு 200 250 பாய் பின்னலாம். ஒரு பாய்க்கு ₹1 200 250 தான் சம்பாதிக்கிறோம். நாங்கள் வந்து இந்த தொழில் வெட்டால் எங்களுக்கு இந்த தொழில் வேறு எந்த தொழிலும் கிடையாது. நாங்கள் வந்தாச்சுலேயும் சின்னதுலேருந்து இதான் செய்கிறோம். நாங்கள் 20 வருஷமாக செய்கிறோம். வேறு தொழில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. இதை தான் நாங்கள் செய்வோம். இந்த ஒரு கட்டு கட்டினா உங்களுக்கு எவ்வளோ? இந்த ஒரு கட்டு கட்டினா ₹5. ஒரு பேனில் செஞ்சால் ₹30 எங்களுக்கு. நாங்கள் 7 பேனில் செய்வோம். 7 பேனில் செஞ்சால் ₹210 தருவாங்க. இப்போ உங்களுக்கு வருமானமும் இருக்காது. இந்த பாரு இருந்தா இருந்தாக்கா நாங்கள் வந்து செய்வோம். நாங்களும் வீட்டில் தான் கிடக்கணும். ஒரு பேருண்ணா சவுகத் அலி. எத்தனை வருஷமான அந்த தொழில் செய்வீங்க? 30 வருஷமாக 30 வருஷமாக பண்ணுறீங்களா? காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலைல 6 மணிக்கு வருவோம். ஈவினிங்கு 6 மணிக்கு போவோம். ஈவினிங் 6 மணி வரைக்கும் போவீங்க. சத்தி எத்துமே போட்டு அடுப்பு எரி போடுவோம். ஒரு ஆள் அடுப்பு எரி போட்டாக்கா தண்ணி ஊற்றி அடுப்பு எரி போட்டு அந்த தண்ணி கொதி வந்த பேர் இந்த கோரத்தை கட்டி வச்சுக்கிற பேர் இந்த கோரை எத்துமே கீழே இறக்கி அதை கவர் போட்டு தண்ணி கொதி வந்த உடனே பவுட்ரு போட்டுருவோம். பவுட்ரு போட்ட உடனே தண்ணி கொதிக்கும். பச்சையோ சேகப்போ வயலட்டோ ஏன்னா வச்சு 1 ட்ரம்மோ 2 ட்ரம்மோ இறக்கி தூக்கி போடும். என் பேர் மும்தாஜ். எத்தனை வருஷமா இந்த பாய் செய்யணும்? இந்த தொழில் 10 வருஷமா செய்யும். 10 வருஷமா செய்யும். ஒரு பாய் செய்ய உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு பாய் செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் காலை வரும். கறியில் ரன்னிங்காக போச்சுன்னா 10 நிமிஷம் இறக்கலாம். அப்படின்னா காலை வரும். 1 ஹவருக்கு 10 பாய் ஓட்டலாம்னு வச்சுங்களேன். 10 பாய் ஓட்டலாம். ரிப்பேர் ஆகுது வேறு எதுவும் மடியாது கிடையாது போச்சுன்னா 8 பாய் 7 பாய் தான் ஓட்ட முடியும். என் பேர் செய்தானி. நாங்கள் வந்து இந்த தொழில் வெட்டால் எங்களுக்கு இந்த தொழில் வேறு எந்த தொழிலும் கிடையாது. நாங்கள் வந்தாச்சுலேயும் சின்னதுலேருந்து இதான் செய்கிறோம். நாங்கள் 20 வருஷமாக செய்கிறோம். வேறு தொழில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. காலை 9 மணிக்கு வருவோம். சாயந்தரம் 3 மணி வேலை செய்வோம். 200 வேலை செய்வோம். சாதாரணமாக நல்லபடியாக போச்சுன்னா 1 ஹவருக்கு 10 பாய் இறங்கிடும். இந்த பாய் இறங்கும் லூஸ் பாய். ஒரு நாளைக்கு எத்தனை பாய் செய்வீங்க? 100 பாய் ஓட்டலாம். 100 பாய் ஓட்டலாம். காலையில் வந்து 5:30க்கெல்லாம் போட்டால் சாயந்தரம் 6:30 வரையிலும் ஓட்டணுமா 100 பாய் ஓடும். காலைல 5:30க்கு வந்துடும். 5:30க்கு வந்து போட்டு 5:30க்கெல்லாம் வந்துடும். 5:30க்கெல்லாம் வந்து போட்டால் தான் 100 பாய் ஓடும். அது கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா கரண்ட் இருந்த பொறுத்து தான் ஓடுறது. எங்கள் பேர் செய்தாந்திப்பா. எத்தனை வருஷமாக அந்த பாய் பண்ணுற வேலை பண்ணிருக்கீங்க? நாங்கள் சின்னதுலேருந்தே இந்த வேலை தான் செய்கிறோம். சின்னதுலேருந்து இந்த வேலை செய்வீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பாய் பின்னுவீங்க? முடிஞ்சது ஒரு 200 250 பாய் பின்னலாம். ஒரு பாய்க்கு ₹1 200 250 தான் சம்பாதிக்கிறோம். ஒரு நாளைக்கு 250 டெய்லியும் வந்துடுவீங்க? டெய்லியும். எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க? காலைல 9 மணிக்கு வருவோம். மத்தியானம் 1 மணி நேரம் சாப்பாடு போவோம். நான் சாயந்தரம் 5 மணி வரையிலும் இருப்போம். 80 பாய் ஓடும். 80 பாய் ஓட்டுவீங்க. பாய்க்கு ₹7 கூலி. என்ன? பாய்க்கு ₹7 கூலி. ஒரு பாய்க்கு ₹7 கூலி. ஃபீஸ் கணக்கு சம்பளமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ₹500. காலமாக ₹500. டெய்லியும் வேலை இருக்குமாண்ணா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமைனா லீவு. ஞாயிற்றுக்கிழமைனா லீவு. மற்றபடி மற்ற நாள் எல்லாமே வந்து எல்லாரும் ஒரு பாய்க்கு ₹7 உங்களுக்கு. பாய்க்கு 7. இப்போ 80 பாய் தான் ஓட்டுவீங்களா? அதுக்கு மேலேயே ஓட்டுவீங்க? அது மேலே ஓட்டாலும் கவலை இல்லை. அதுக்கு மேலே ஓட்ட முடியும் உங்களால்? ஓட்டலாம். அது கொஞ்சம் நேரத்தோட விடிகாலம் வரணும். விடிகாலம் வரணும். காலையில் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட்டினாக்கா பீஸ் கணக்கு தான். ஒரு பீஸுக்கு எவ்வளோ? ஒரு பீஸுக்கு ₹7. ஓகே. 100 பாய் ஓட்டினா ₹700. 100 பாய் ஓட்டிடுவீங்க? ஓட்டிடுவோம். அதான் சொல்கிறேன். அந்த டைம் பிரகாரம் ஓட்டணுமா 100 பாய் ஓட்டிடும். அப்படின்னா 80 70 அதை கரண்ட் நின்று போச்சுன்னா 70 பாய் அப்படி தான் ஓட்ட முடியும். உங்களுக்கு டெய்லியும் வேலை இருக்குமா? டெய்லி வேலை இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் வேலை இருக்கும் டெய்லி. இப்போ மழை பெய்ஞ்சாதான் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை டெய்லியும் கண்டினியூவாக கிடைக்கும். உங்கள் பேருண்ணா? என் பேர் ஜாகிர் ஹுசேன். எத்தனை வருஷமா நான் இந்த வேலை பண்ணி? நான் ஒரு 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். 20 வருஷமாக பண்ணிட்டு எப்படிண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ பாய் தைப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 220 230 பாய் தைப்பேன். ஒரு ₹600 ₹700 கூலி வரும். கூலினா ஒரு பாய் கணக்கா? பாய் கணக்கு, பீஸ் கணக்கு தான். பாய்க்கு ₹3 கணக்கு பண்ணால் ஒரு 220 பாய் 230 பாய் தைச்சா ஒரு ₹700 கிட்ட வரும்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு கட்டு கட்டினா உங்களுக்கு எவ்வளோ? இந்த ஒரு கட்டு கட்டினா ₹5. ஒரு பேனில் செஞ்சால் ₹30 எங்களுக்கு. நாங்கள் 7 பேனில் செய்வோம். 7 பேனில் செஞ்சால் ₹210 தருவாங்க. காலையில் திருப்பி வந்துடாது அதுலேருந்து? அதெல்லாம் வராது. வச்சா பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுவோம். கொதிக்க வச்சு அது அமுக்கி நல்லா வேகணும். தண்ணி எடுத்து தூக்கி போட்டுருவோம்.
தூக்கி போட்டு அது கட்ட இது உங்களுக்கு ஒட்டுதா பாருங்க ஒட்டாது அது ஒட்டாது. அதுதான் எப்படி ஒட்டாது தண்ணி கொச்சாக்கா கொதிக்க வச்சதுனால ஒட்டாது. ஒட்டாது அந்த பவுடர் வந்து ஒட்டாது. உங்க கையில எங்க கைங்க ஒட்டும். அது வேணா துணி துவைக்க இந்த சாமான் கவனாக்கா அது போயிடும். அது நம்மளுக்குன்னு ஒரு இதாக இருக்காது. ஏதோ அதுவும் வயிறு ரொம்புதே அது தண்ணி வயது அதோ ஒரு வயிறு ரொம்புது அதுவும் போனா போயிட்டு போகுது. மூணு கலர் வைப்போம். இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த அனல்ல அந்த அனல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எங்க காய வைப்பீங்க? ரோட்லயே காய வச்சு ரோட்ல காய வச்சு மிஷினுக்கு வரணும். நாங்க தான் அந்த வேலை நாங்க தான் செய்யணும். குப்பத்தில் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது அம்மா அப்பாலாம் இந்த வேலை தான் கற்றுக் கொடுத்தாங்க. வேற எந்த வேலைக்கும் அனுப்பலை. இப்போ பசங்களாம் ஏற்பட்டோன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 9 மணிக்கு வர்றதுக்கு மத்தியானம் வீட்டுக்கு போய் வீட்டு வேலைலாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் இதுவாக இருக்குது. அதனால நீங்க கத்துக்கிட்டு இந்த வேலை தான் கத்துக்கினீங்க. இந்த வேலை தான் கற்றுக்கிட்டு வேற எந்த வேலையும் தெரியாது. அது வேலை உங்களுக்கு தெரியாது. வேற வேலைலாம் தெரியாது. இந்த வேலை இப்போ மட்டும் இந்த வேலை இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன பண்ணுவீங்க? வீட்டில் தான் இருக்கும். வேற எந்த வேலை என்ன பண்ணுவீங்க? பாய் எடுத்துன்னு வந்து கட் பண்ணணும். பாயை கட் பண்ணி அந்த சிம்பு இருக்குல்ல, இந்த சிம்பா வரும், இந்த மாதிரி கட் பண்ணி ஓரம் தைக்கிற வேலை. நம்ம டைமிங்லாம் உங்களுக்கு டைமிங் இல்லை கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரணும். ஃபீஸ் கணக்குனால நம்ம டைமிங்லாம் பார்க்க முடியாது. ஒரு நேரத்தில் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கும் எதனா, அப்போ விட்டு போகலாம். இப்போ கம்பெனி மாதிரி இருந்தால் நீ காலையில் 9 மணி தான் வரணும், சாயந்தரம் 6 மணிக்கு தான் போகணுன்ற கண்டிஷன்லாம் இருக்கும். இதில் வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. இப்போ திடீர்னு எதனா ஒரு வேலைன்னா அப்படியே கூட விட்டு போகலாம். நீங்கள் செய்கிற கணக்கு தான் நம்ம அதான் பீஸ் கணக்குறதுனால தான் அந்த இது. மற்றபடியெல்லாம் ரொம்ப கம்பேர் பண்ணி செய்யின்னு சொல்ல மாட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதுக்கு தனி காசா? அது வச்சு காய வச்சு 30 கட்டை வச்சு காய வச்சு அங்கேருந்து பேண்டல் இந்த மாதிரி அடிச்சு தூக்காந்து அங்கே கீழே நட்டி போட்டாக்கா 200 ரூபாய் தருவாங்க. அது எத்தனை நாளைக்கு உதவி பண்ணுவீங்க? அது ஒரு வாரத்துக்கு ஒரு தப்பா அதை செய்வோம். அதை ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ ஆயிடுச்சுன்னா இப்போ 3 தெரியும் ஒன்னா ஓடிடுச்சுன்னா சட்டுன்னு ஆயிடும். ஒருத்தங்க வராங்க ஒருத்தங்க வர மாட்டேன்றாங்க வேலைக்கு. அதனால ஒரு 2 நாள் ஏற குறைய ஆகும். இந்த பாய் கலர் பாய் புள்ளி பாய் எந்த பாயினாலும் ஓட்டுவோம். அதெல்லாம் ஓட்டுவோம். ஜக்காடுல கூட நாங்கள் ஓட்டுக்கிறோம். ஆனால் இங்கே இல்லை ஜக்காடு மிஷினு, வெளியூருங்களில் இருக்குது ஜக்காடு மிஷின். ஜக்காடுன்னா அந்த பூ மயில் வாத்து அதெல்லாம் வரும் பாருங்க. அது மாதிரி பேர் போட்டு அது மாதிரிலாம் வரும். அது மாதிரிலாம் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி பேர் போட்டோம். அது பெருசாக இருக்கும் மிஷினு. அது ஆள் தான் ஓட்டணும். கோரல் வச்சுட்டு ஆள் தான் மாற்றணும். அது மாதிரி பாயை ஓட்டுவோம். அது பாய்க்கு 20 ரூபா ஒரு பாய்க்கு தருவாங்க. ஒரு பாய்க்கு 20 ரூபா கொடுக்கும். ஆனால் அது ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் இறங்கும். 30 ரூபாய் தான் இறங்கும். 30 ரூபாய் தான் இறங்கும். அது ஒரு நாளைக்கு நீ என்ன காலையில் போட்டாலும் அது 30 ரூபாய். ஏன்னா பொறுமையாக இறங்குற பாய் அது. அது ஒரு பாய்க்கு 20 ரூபா கொடுத்தாலும் அந்த பாய் தான் இறங்கணும். உங்களுக்கு வருமானம் போது ஏதோ இருக்கா? ஏதோ இந்த தொழிலில் எவ்வளோ தான் வரும் வருமானம். ஸ்டார்டிங்கில் வந்து தொழில் நல்லா இருந்துச்சு. பாய் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது கைப்பாயிலேருந்து ஆரம்பித்து இந்த தொழில் நல்ல மதிப்பு இருந்துச்சு. இப்போ விலைவாசிலாம் ஏறினோடனே இதனோட மதிப்பு குறைஞ்சி போச்சு. புரியுதுங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேஸ்திரி வேலைக்கு போகிற அப்படியே 9-9:30 போய் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் அப்போ 1 மணிக்கு நிறுத்துறாரு. 1 மணிக்கு நிறுத்திட்டு 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு வேலை. 5-5:30 1000 ரூபா 1500 கூலி வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ நம்ம அப்படி இல்லை, காலைல ஒரு 9 மணிக்கு வருவோம். அதில் நடுவில் சாப்பாட்டுக்கு ஒரு நம்ம இங்கே கூட சாப்பிட்டுக்கிறோன்னு வச்சிங்களேன். ஹோட்டலில் வாங்கி இப்படியே சாப்பிட்டுக்குவோம். சாயந்தரம் 6 ஆகிடும் நம்ம போகிறதுக்கு. அவங்க வேலை அந்த இந்த வேலை இன்னும் அதாவது இருந்துச்சு ஒரு நேரத்தில் டைமிங் இருக்கு. இப்போ இது இல்லை, மதிப்பு கிடையாது தொழில். மிஷினில் கோரை விடுவோம், அதை எடுத்து கழிப்போம். கழிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே சீங்கா உருவோம். சீங்கா உருவி கத்தை கட்டுவோம். கத்தை கட்டி எடுத்துகிட்டு போய் அட்டியில் போடும். அதை எடுத்துகிட்டு போய் மிஷின் ஓட்டுவாங்க. டெய்லி உங்களுக்கு வேலை? டெய்லி வேலை இருக்குது. மழை டைமில் வேலை இருக்காது. வெயில் டைமில் நல்ல வேலை இருக்கும். மழை டைமில் வீட்டில் தான் இருக்கும். வெயில் டைமில் உள்ளே நிற்க முடியாது. வெயில் நிற்க முடியாது, அனல் அடிக்கும். மழை டைமில் செய்யலாம், வெயில் டைமில் அனல் அடிக்கும். அதெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் எங்கள் கஷ்டத்துக்காக நாங்கள் வந்து செய்வோம். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த வேலை? இந்த வேலை எங்க வீட்டுக்கார வேலை செஞ்சாரு. அதை வச்சு நாங்க அப்படியே கத்துக்கிட்டோம். இதுன்ட்டு நான் அப்பத்துல இருந்து ஓட்டுறேன். எங்க வீட்டுக்கார எப்போ அதுல இருந்து ஓட்டிட்டு அப்பத்துல வந்துட்டீங்க. வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து போடுவேன். அது வரைக்கும் அவர் ஓட்டுவாரு. காலைல 5:30 மணிக்கே வந்தது நீங்க? 5:30 மணிக்குன்னா நானும் அவர் 5:30 மணிக்கு வந்து நான் வீட்டு வேலைக்கு போயிடுவேன். காலைல அவரும் நானும் ஓட்டுவோம். வந்து போயிட்டு திருப்பி வருங்க. பிள்ளைங்க இருக்குல்ல, நாச்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரணும், சாப்பாடு ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போடுவேன் தறியை. 2 பேரும் மாற்றி மாற்றி ஓட்டுவோம் ஒரு தறியை. இப்போ என்னன்னா, நீங்க விலைவாசி எல்லாம் ஏறிச்சு, வருமானம் ஏறல.
அது காரணம் இந்த பிசினஸ் டல்லாகுது. இதுக்கு வேற யாரும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதாவது மற்ற வேலைகள்லாம் வந்து ஒரு ஆச்சாரி போறா 2000 3000 இப்படி வாங்குறான். நீ என்னதான் நீ உழுந்து பிறந்தாலும் ஒரு 1000 ரூபாய் பார்க்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லா. இதுல நீ காலையில 6 மணிக்கு வந்தா கூட நைட் 8 மணி வரை செஞ்சா கூட ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்க்க முடியாது இந்த தொழில மட்டும். ஏன்னா இது தொழிலே அப்படிதான், தொழிலே நடத்துற ஓனதுக்கே அப்படிதான், எல்லாருக்குமே அப்படித்தான். அது நம்மளுக்கும் அவருக்கும் அதான். இப்போ இது வந்து ரன்னிங்ல போறதுனால அவருக்கு லாபம் நஷ்டம்ன்ற எதுவும் தெரியல. இதை டக்குன்னு இப்போ அவர்களோட கோரையை எடுத்துட்டு வந்து இதை ஓட்டி பார்த்து இவ்வளவுதான் வருதுன்னு பார்த்தா அவரால் பிசினஸ் பண்ண முடியாது. இல்லை பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம ஒரு ஹோட்டல் கடையில் பார்த்தீங்கன்னா அதில் லாபம் நஷ்டம் தெரிஞ்சிடும். ஒரு காய்கறி வண்டியில் பார்த்தா அதில் லாப நஷ்டம் தெரியும். ஏன்னா அன்றைக்கி நீ அழிக்கிற பொருள் இதெல்லாம் வந்து அழியாத பொருள். இன்றைக்கி ஒரு 10 கட்டு பாய் போகுதுன்னா மிச்சம் ஓடுற பாய் அப்படியே ஸ்டாக்ல இருக்கும். அவரால் எப்படி கணக்கு பண்ண முடியும்? நல்லா சேல் ஆகுனதான் உங்களுக்கு வேலை வரும். நல்லா ஆமாம், அது கூலியும் உயரும். அது வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும். சாயம் வைக்கிற வேலை வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும். காய வச்சு பெண்டல் அடிச்சு எடுத்துன்னு வந்து போட்டாக்கா அது ஒரு வேலை முடிஞ்சிடும். 2 பேரை செய்வோம். நான் சாயம் வைக்கிறதுனால எனக்கு வந்து 150 ரூபாய் அதிகமாக வரும். காய வைக்கிறவங்க வந்து 200 ரூபாய் தான் தருவாங்க. அதனால மொத்தம் 2 ரூபாய் வச்சாக்கா 650 ரூபாய் கொடுத்தாக்கா நான் 350 ரூபாய்க்கு அதான் 600 ரூபாய்க்கு 60 கட்டு வச்சு வெளியே போய் காய வச்சு திருப்பி ரிட்டர்ன் நம்மள தூக்கிட்டு வந்து அதை அட்டி போனோம். ஆமா தருவாங்க 600 ரூபாய். ஆமா 600 ரூபாய். அது ஒரு நாள்ல ஒண்ணா தருவாங்க. சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. சாப்பாடு அது வாங்கி கொடுத்துருவாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. 2 வேளை டீ வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். நான் 1 மணிக்கெல்லாம் போயிடுவோம். 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவீங்க. அந்த வெயில் காய்ச்சி வச்சுக்க போயிடுவோம். 5 மணி ஆனா வெயில் இந்த மாதிரி மூடிச்சுன்னா காயாது. அதுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? காலைல மணி 6 மணிக்கெல்லாம் வந்து காய வச்சுடுவான். காய வச்சுட்டா வேற வேலை கிடையாது. காய வச்சுட்டு உட்காந்து பட்டுக்குவோம். நாங்கள் பட்டுக்குவோம். அது காஞ்சாதான் போய் கட்டின்னு வருவோம். இதுல எத்தனை வெரைட்டியான பாயெல்லாம் போடுவீங்க? இதுல வந்து இந்த கட்டை ஒண்ணு இன்னொன்னு 50 இன்னும் 3 அடி. அது அவங்க ஓட்டுறாங்க பாருங்க. அந்த பாய் ஒண்ணு அகலம் அவ்வளவுதான் ஓட்ட முடியாது. அவ்வளவுதான் வேற ஏதோ ஓட்ட முடியாது. இப்போ நீங்க செய்யற பாய் வந்து ஒரு 2 ஆள் படுக்கலாமா? இந்த பாயில ஒரு ஆள் தான் படுக்கும். ஒரு ஆள் தான் படுக்க முடியும். ஆமா 2 ஆள் பாய் வரணும். இவ்வளவு அளவுக்கு வரும். இவ்வளவு அளவுக்கு வரும். அதுதான் 2 ஆள் படுக்கும். அது எப்படி நீங்க மெஷர்மெண்ட்ல வச்சு பண்ணுவீங்க? அது நூல் இருக்கு பாருங்க. அதுல கொழுத்து வாங்கிக்கும். இந்த இதுல கொழுத்து இந்த அளவு கணக்கு. இந்த அளவு கணக்கு வச்சுமா அது 2 ஆள் பாய் ஓட்டுறோம். கணக்கு வச்சு ஓட்டுறோம். அதே மாதிரி பார்டர் எல்லாம் வைக்கிறீங்களா? பாய்க்கு கலர் அது எப்படி செட் பண்ணுவீங்க? அது இதுலயே தான் மாத்துவோம். கையிலேயே தான் மாத்துவோம். செட் பண்றதுல இல்ல, கையிலேயே தான் மாத்துவோம். கம்பி தூக்கி விட்டுமா அது தன்னால மாறும். எந்த இடம் வேணும்ன்றதுக்கு நீங்க வச்சு. ஆமா அளவு தான் எங்களுக்கு. இந்த பாய் இந்த அளவு இருந்தா அந்த அளவு பார்த்து தான் நாங்க சாயத்தை மாத்துவோம். ஒரு 6 அடி பாய்னா அந்த அளவுக்கு பாய் வந்தாலும் இந்த இடத்துக்கு சாயம் வந்தா இந்த சாயம் மாத்துவோம். அதுதான் கணக்கு. 6 அடின்றது நீங்க எப்படி கண்டினியூ கணக்கு பண்ணுவீங்க? அந்த சாயம் ஏறத வச்சுதான்ப்பா. சாயங்க ஏறுது இல்ல, பாய் தான் கண்டினியூஸா போயிட்டு இருக்குல்ல. தண்ணி அடிக்கிறமே கேப் விடுறோமே. நாங்க தான் ஒரு பாய்க்கு கேப் விடுவோம். கேப் விட்டோமா இப்போ வேண்டாம் அப்படியே கூட ஓட்டி காட்டும். அப்படியே கூட எடுத்து பார்த்து ஓட்டி கூட காட்டுறோம். பார்த்து அப்படியே ஓட்டணுமா 6 அடி நீங்க வந்துச்சா சாயா ஒரு பாய் முடிட்டு சாயம் கட்டுறேன். ஓகே. இது ஒரு பாய் முடியுதா இப்போ? முடிய போகுது. இதுக்கு வந்து சாயம் கட்டுறேன். இப்போ இன்னொரு சாய் காய் பாய்னா 3/4 பாய்க்கு சாயம் கட்டுறேன். 5 கட்டு கட்டுவீங்களா? நாங்க 7 கட்டு செஞ்சுவோம். 210 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு செய்வோம். அதுக்கு மேல செய்ய முடியுமா? அதுக்கு மேல செய்ய முடியாது. உடம்பு டயர்ட் ஆயிடும். கையெல்லாம் வலிக்கும். சீங்க உருவுறோம்ல, கையெல்லாம் வலிக்கும். சீங்கன்னா இந்த மாதிரி சீங்க இருக்குல்ல, அது இதெல்லாம் உருவணும். ஓ இதெல்லாம் உருவணும். எடுத்து அது அடிச்சு கொட்டலாம். இதை நாங்க உருவணும். இது கொட்டத்துக்கு தான் மிஷின்ல அடிப்பீங்க? இது மிஷின்ல சிக்க எடுத்து தான் கொடுக்கும். இதெல்லாம் நாங்க சீங்க உருவணும். உருவணுமா அதான் எங்களுக்கு டயர்ட் ஆயிடும். அதெல்லாம் நாங்க அதுக்கு மேல செய்ய மாட்டோம். வீட்டுக்கு போயிடுவோம். என்ன காரணத்தினால அப்படி அதுக்கு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்தாதாசி பாய் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்தாதாசி பாய் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும் பாய். அது வந்து வெளியில் வர்றதில்லை அதிகமாக. இந்த சேலம், ஓமலூர், முசிறி இந்த மாதிரியான அந்த பாய் இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த பாயை பார்த்துங்க. நூல் லைலான் அது வந்து ஜதை 200 விற்கிறாங்க. அதோட மதிப்பு வந்து 70 ரூபா தான். ஆனால் அதை காட்டி தான் இந்த பாயெல்லாம் விற்க முடியும். ஏன்னா அந்த வெளியூர் பாய் நிறைய வந்து மோசமான பாய் வர்றதுனால இந்த ஊர் பாய்க்கு கொஞ்சம் டல்லாகி. இப்போ அந்த மாதிரி நைலான் கயிறு போட்டு வருதுல்ல? ஆமாம். அதுக்கு இதுக்கு அந்த நூல் வந்து லைஃப் வரும். இது முடிச்சு போட்டுக்கிறாங்கல்ல, சீக்கிரம் கழுலாது வராது. பாய் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அது வந்து ஒரு முடிச்சா வந்துட்டாலே பிச்சுக்கிட்டு வந்துடும். அதான் லைலான் தங்கூஸ். அது லைலான் இல்ல, நரம்பு நம்ம மீன் பிடிக்கிறோம் தங்கூஸ் அந்த மாதிரி. அது அதை விட இதுதான் குவாலிட்டி. அது லைஃப் வராது, இது லைஃப் வரும். நூலுன்றது லைஃப் வரும். இது நல்லது. இது குளிர்ச்சி. நூல் பாயில படுத்தா அது ஹீட்டு. ஆமா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா நரம்பு பாயில படுத்தா ஹீட்டு. இந்த நூல் பாயில படுத்தா வந்து நம்ம உடம்பு குளிர்ச்சி. எது ரேட் அதிகம்? 2 நூல் பாய் தான் ரேட்டு ஜாஸ்தி. ஆனா இதுதான் லைஃப் வரும். இது லைஃப் வரும்.
அது வந்து வராது. அது ஒரு 3 மாசத்துக்கு கூட வராதுன்னு வச்சுக்கேன். இது வந்து ஒரு வருஷத்துக்கு தாங்கும். இப்போ இது 100 விலை எனக்கு கொடுத்து எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரும். இதோட காஸ்ட்லியான பாயம் இருக்குது, 300 இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 100 லுங்கி இருக்குது, 500 நண்டு பிராண்டு லுங்கியும் இருக்குது. அந்த மாதிரி தான். இப்போ ஒரு பாய்க்கு கட்டுமா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது சாயம். ஏதாவது கவுண்ட் வச்சுருக்கீங்களா? இந்த எத்தனை ஆமா, இந்த அளவுக்கு ஒரு புள்ளி கணக்குதான். அது கை மெத்தட் தான். உங்களுக்கு ஈஸியாக பண்ணிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஆமா, அது கரெக்டாக அந்த 4 இன்ச்சு 1 இன்ச்சு வருதுல்ல. அது சர்வீஸ் பேர் தான் போட முடியும். கஷ்டா வந்து சும்மாலாம் அவங்களாம் போட முடியும். கண்ணிலே பார்த்து வச்சுருவீங்களா? ஆமா, கண்ணுல இவ்வளவு அளவு தான். நாலு சாயம் போட்டா ஒரு புள்ளி வரும் எங்களுக்கு. அந்த அளவு போட்டா இதுலயே பட்டை கட்டணும். அதுக்கு ஏற்றது ஒரு 8 சாயம் போடுவோம். பெரிய பட்டை கட்டணும். பெரிய கட்டை கட்டுறதுன்னா 8 சாயம் போடுவோம். அதெல்லாம் மேஞ்சினா என்ன பண்ணுவீங்க? பாரு அந்த போட்டு இந்த வேலை ஒரு 2 கடலும் தொடர்ந்து 1 மாசம் மழை பெய்யுது, இல்லை 1 வாரம் மழை பெய்யுதுன்னா வேலை நின்று தறி ஓட்ட மாட்டாங்க. அந்த சாயம் இல்லைன்னா தறி ஓட்ட மாட்டாங்க. இந்த கலர் இருந்தா தான் தறி ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. அப்போ உங்களுக்கு வருமானமும் இருக்காது இல்ல? இருக்காது. இந்த கோரை இருந்தா அது மாதிரி இருந்தாக்கா நாங்க வந்து செய்வோம். நாங்களும் வீட்டுல தான் கிடக்கணும். உங்க தலைமுறைக்கு அப்போ இந்த தொழில் செய்யுது இல்லை, ஆள் கிடையாது. ஆள் இல்லை. ஏன்னு கேட்டா நம்மளோட தான் போகும். நண்பரும் கூட செய்யாது, இருந்தால் ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு போனால் நான் என்ன பண்ணுறான், 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரான். கெட்ட ஒரு வேலை தான். அது கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது கம்பெனிகளில். போகிறான், அவனுக்கு அந்த செக்ஷன்னா அதிலே தான் பார்த்துட்டு போயிடுறான். இதில் அப்படி கிடையாது. உழைப்பு ஜாஸ்தி, இன்கம் கம்மி, வேற ஒன்றும் கிடையாது. தொழிலுக்காக தான். இப்போ வந்து இதுக்கு யாரும் இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. யாரும் அந்த லைனில் வரல. இப்போ எங்கள் அப்பா செஞ்சதுனால அப்போ சின்ன வயசில் நான் ஆர்வமாக வந்துட்டேன். இப்போ என் பையனை கூப்பிட்டா இது வரமாட்டான். அப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு. ஆனால் போட இப்போ கையெல்லாம் பார்த்தா ஒரு சாயம் அழுக்கு. இந்த துணியை கட்டிட்டு எங்கேயும் போக முடியாது. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் என்ன போக முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அழுக்கு வர்ற தொழில் தான் இது. இப்போலாம் அவன் இருக்கிறவன் டீசெண்டாக வரான், பேண்ட் ஷர்ட் போட்டு போகிறான், வந்து இறங்குறான். இப்போ நம்ம கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு எங்கே போய் சாப்பிட கூட முடியாது. இந்த கெமிக்கல்லாம் உள்ளே போக தான் செய்யும். சாயத்தோட இது அது மாதிரி. அதனால தான் இதில் யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் செய்யறதோட முடிஞ்சிடும் பழகுது இந்த பாய் தொழில். இந்த வேலை பழகிடுச்சு எங்களுக்கு. வேற வேலைக்கு போனாலும் எங்களுக்கு செட் ஆகாது. இந்த வேலை தான் எங்களுக்கு செட் ஆகும். அப்படியே வீட்லயே தானே எங்களுக்கு தோணாது. வீட்டு வேலையே பார்த்துட்டு இது செஞ்சே பழகிட்டோம். அதனால இந்த வேலையை விடவும் மனுஷரு. உள்ள பாத்தீங்களா, பாரு கட்டு போட்டு நிக்குதுங்க பாரு. உள்ள பாத்தீங்களா, கட்டு போட்டுங்களா, அது வித்தாதான். ஆனா மழையில பண்ணுவாங்க. அது விக்காத வீட்டுல கஷ்டப்பட்டு கிடக்கும். ஒரு டீ கிளாஸ் சோத்துல எதிர்பார்த்து இப்போதைக்கு எங்களுக்கு கவலை இல்லை. 200 எடுத்துட்டு போவோம், அழகா சோறாக்கி அழகா சாப்பிட்டுவோம். உங்களுக்கு போதுமா அந்த 200 ரூபாய்? எங்களுக்கு அதே போகுது. என்ன பண்றது? நாங்க எங்க குடும்ப கஷ்டத்துக்கு போகுது. பசங்களை படிக்க வைக்கிறோம். இது வச்சுதான் ஏதோ எல்லாம் நம்ம தான் படிக்காதா போயிட்டோம். நம்ம பிள்ளைங்களாச்சும் படிச்சு நல்லா எதிர்காலம் நல்லா வரட்டுமே. அதனால நாங்க செஞ்சு படிக்க வைக்கிறோம். அங்கே பாருங்க சாயம், அந்த சைடு சாயம் வருதா, இந்த சைடு போறேன். இந்த கப்பி தூக்கணும்னா இந்த பக்கம் ஸ்டாப் ஆயிடும். அந்த பக்கம் சாயம் மட்டும் வரும். அந்த வெள்ளை குறை நிற்கிறோம். இந்த இப்போ முடிஞ்சிச்சா, இது ஒரு பாய் கணக்கு. அப்படிதான் கணக்கு. ஒரு பாய்க்கு அப்புறம் கேப் விட்டுருவீங்க? கேப் விட்டுருவோம். ஒரு பாய்க்கு கேப் வருது, அப்போதான் அடுத்த பாய்க்கு. இப்போ இங்கேருந்து கவுண்ட் ஆகுதுல்ல, இது எப்படி ஒரு 6 அடி நீங்கள் கணக்கு பண்ணுங்க? அதுதான் சொல்றேன். இப்போ இங்க வருதா, இந்த சாயம் இறங்கிடும். இறங்கிட்டோம்னா மறு சாயம் கட்டுவோம். அந்த சாயம் இங்கே இறங்கும் போது அது கணக்கு முடிஞ்சிடும். கணக்கு முடிஞ்சிடும். எங்களுக்கு இந்த சாயம், இந்த புள்ளி இது கட்டல 2 புள்ளி கட்டணும் பாருங்க, அது வந்து மேலே ஏறுவாங்க. அது ஏறினோம்னா அடுத்த பாய்க்கு சாயம் கட்டுவோம். ஓகே ஓகே. அப்படிதான் கட்டணும். இப்போ பாய்க்கான டிமாண்ட் இருக்கானா மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு? பாய் இப்போ என்ன காரணம் கேட்டால் எல்லாம் ஹோம் வந்துடுச்சு, பெட்டு கிட்டு அது இதுன்னு வருது. வெளியூர் பாய்ங்க வந்து ரொம்ப தரம் கம்மியாக கொண்டாந்து போகிறதுனால இப்போ ஓமலூர் முசிறிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இதுதான். அங்கெல்லாம் வந்து என்னென்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்துருவோம். ஓனர் கொடுத்துருவாங்க. நீ வந்து என்கிட்ட தான் இருந்தால் ஆகணும் அப்படின்னு. அதனால் வந்து அவங்க கொத்தடி மாதிரி ஆகிடுறாங்கல்ல. அதனால் வந்து அவங்க செஞ்சே தான் ஆகணும். இப்போ நம்மளாம் வந்து ஒரு பாக்கி கிடையாது. எதனா நான் பிடிக்கலாம் கூட நின்றுட்டு போயிடலாம். அதான் அட்வான்ஸ் வாங்குறது ஒரு இதுதான், ஆபத்து தான். அது ஏன்னா நம்ம அதிகாரம் பண்ணி அதை கேட்க முடியாது. நான் என் ஓனரை கேட்கலாம், அதிகாரம் பண்ணி எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்கலாம். இப்போ நான் அவர்கிட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன்னா கேட்க உரிமை கிடையாது. அதாவது நீ தானே செஞ்சாகணும், நீ தான் செஞ்சாகணுன்ற மாதிரி ஆயிடும். அதனால தான் அந்த பக்கம்லாம் அதனால தான் ரொம்ப நலிஞ்சு வரும் தொழில். இப்போ இந்த பாயெல்லாம் மதிப்பு இல்லை. இப்போ இது காஸ்ட்லின்றதுனால வந்து யாரும் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் இந்த பாயெல்லாம் வாங்கினா கொஞ்சம்
மக்கள் விரும்ப மாட்டாங்க அதிகமா. ஆனா முன்ன ஒரு டாக்டர் வந்தார் இங்க, அவரே வந்து இங்க பேட்டி தான் எடுத்துட்டு போனார். பரப்பாயில பட்டாதாங்க உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டு தான் போனாரு. இப்ப மிஷின்ல நிக்கிறாங்க அவ்வளவுதான். கை தட்டினா கை பாய் கையிலே எல்லாமே கவுத்து அது அச்சி கவுத்து அடிப்பாங்க, கையிலே அடிப்பாங்க. அதுல இருந்து நாங்க எங்களுக்கு தெரியும் பழக்கம், இது பழக்கம். இப்போ மிஷின் வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்குது. கையில ஓட்டிறாங்க, நாங்க இந்த வேலை செஞ்சோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்போ நடுத்தர குடும்பம் இது பாய் ஆமா ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கிறவங்கலாம் இதை எடுக்கிறாங்க தான். ஆனா இதை எடுக்கிறாங்க அதிகமா யூஸ் இப்போ இதை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாய் போகும். ஆமா, யூஸ் பண்ணாலே இதை எடுத்து ஒரு மூலையில யூஸ் பண்ணாலும் 1 வருஷம் வரும். ஆமா, யூஸ் பண்ணிட்டே இருந்தா 1 வருஷம் வரும். தூக்கி மூலையில போட்டா என்ன ஆகும், அப்படியே தான் கிடக்கும். இப்போ எல்லாமே போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பாயெல்லாம் போட்டு எடுத்துட்டு புதுசு வாங்கலாம். இந்த சீசன்லாம் உங்களுக்கு எப்படி? அப்போ அந்த சீசன்ல ஓடும். அந்த ஏன்னா பழைய பாயை கொளுத்துறாங்க பற்றி அந்த ஒரு அப்போ கூட அந்த பொங்கல் டைம்ல ஒரு 15-20 நாளைக்கு ஓடும். அந்த 1ஆம் தேதியில இருந்து போகி பெரும்பொங்கல் அந்த 3 பொங்கல் வரலும் நல்லா சும்மா கூட பாய் கட்டிட்டு போய் வைப்பான். அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லு தான், யாரும் பாய் வாங்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் 2-3 பாய் வாங்கிட்டா என்ன பண்ண முடியும்? 2 வருஷத்துக்கு வச்சுப்பாங்க. 2 வருஷத்துக்கு வச்சுட்டா இந்த வருஷம் ஒரு பாயை போட்டு கொளுத்திட்டா மறு வருஷத்துக்கு இன்னொரு பாயை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் போகுது. என்ன ஓனர் நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். என்ன சொல்றது நானே? இப்போ பாயெல்லாம் நல்லா வித்தாதான் உங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கு. இப்ப ஓனருக்கு காசு இருந்தா தானே அவரும் சரி இருந்தாங்க அப்படின்னு ஒரு 5-10 கூட மேல் கொண்டு போட்டு தருவாரு. இல்ல அவர்ப்பா நான் போய் எப்படி கேட்க முடியும்? பாய் விக்கலாம் கேட்க முடியாது. அதனால அவருக்கு பாய் வித்தாதான் எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா 5 பாய் வரும். 500 ரூபாய்க்கு 5 பாய். 500 ரூபாய்க்கு 5 பாய் வந்துருக்குன்னு வச்சுக்கிறது. அவன் என்ன பண்ணுவாங்க? 5 பாய் ஒன்றா யூஸ் பண்ண போறாங்க? ஒன்றும் கிடையாது. 2 பாய் யூஸ் பண்ணுவாங்க, 3 பாய் தூக்கி கட்டி போட்டுருவாங்க. இந்த வருஷம் தூக்கி அதை போட்டு அடுத்த வருஷத்துக்கு 3 பாய் வச்சுப்பாங்க. அப்படித்தான் போகும். வளர்த்தா சீக்கிரம் அழியுமா ரொம்ப என்ன சொல்லுவாங்களே. ஆனா பாய் யூசேஜ் இருக்கு, விலைவாசி. ஆமா, உங்களுக்கு வருமானம் போதுமான அளவுக்கு இல்லை. ஒர்க்கு ஜாஸ்தி, இன்கமிங் கம்மி. தொழில் நல்லா நடந்தாதான் உங்களுக்கு வருமானமே வரும். மூவிங் இல்ல, மூவிங் ஆனா தான் ஒரு பொருளை செய்யறதுக்கு கூட நமக்கு இஷ்டம் வரும். மூவிங் இல்லாத அடிக்கடி வச்சு இருந்தா போனவரும் பார்த்துட்டு அப்படியே இருக்குதுன்னா அவரும் வெளியில போனாதான் 10 ரூபா அவரும் பார்க்க முடியும். அப்போ மக்கள் எல்லாம் பாய் வாங்கினாதான் உங்களுக்கு எல்லா பிளாஸ்டிக் பாயெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. கிடையாது. இந்த தொழிலே இல்லைன்னா எங்களுக்கு இல்ல. இங்க வேற என்ன வேலை இருக்குதுங்க? இதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம். இதுதான் இந்த தொழில் என்ன நாங்க கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அப்பத்துல இருந்து கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே நாங்க இந்த கோர தொழில் தான் செஞ்சுட்டு. ஏன் வேற தொழில் போலன்னு நீங்க? வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. அப்பத்துல இருந்து எங்க அப்பா அம்மா இதான் செஞ்சாங்க, எங்களுக்கு இதே கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க வேற எதுவும் கத்துக்க நினைக்கல? கத்துக்கல, நாங்க படிக்கல, கத்துக்கல. படிப்பெல்லாம் கிடையாது எங்களுக்கு. அவனுக்கு லாபம் வந்தாதான் உங்களுக்கு லாபம். ஆமா, அப்ப அவரே மட்டும் எப்படி நமக்கு கூலி கொடுக்க முடியும்? ஒரு பொருளை வாங்கி வச்சிடோம்னா அது வெளியே போனா தான் அதுல வர்ற பணத்தை வச்சு தான் கூலி அது இதெல்லாம் அவர் பண்ண முடியும். நம்ம மட்டும் ஒரு முதல் வச்சு செஞ்சோம்னா நமக்கு வந்தா தானே நம்ம மற்றவங்க செய்ய முடியும். நம்ம தான் போயிட்டு இருக்கு தொழில். ஆனால் இருக்கிற தொழில் நலிஞ்சுக்கிட்டு தான் வருது, தவிர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. மக்கள் நிறைய பயன்படுத்தினா இந்த தொழில் நல்லா இருக்கும். மக்கள் நிறைய விரும்பி பாய் எடுத்தாங்கன்னா இப்போதான் பெட்டு அது வந்து பெட்டெல்லாம் வந்து ஹீட்டு தான், அதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அது பார்க்க நல்ல கவர்ச்சியாக இருக்கு. பாயின்றது ஒரு மட்டனாக போச்சு. 5000-10,000 கொடுத்து பெட்டு எடுக்கிறாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து பாய் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் கட்டிலில் படுக்கிறதுனால அதான் நம்ம ஜனம் வந்து சொகுசான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சாங்க, தவிர நம்ம போற பாயை போட்டு தரையில படுக்கிற நிம்மதி வராது. என் பிள்ளைங்களுக்காக நான் கஷ்டப்படுறோமே. நம்ம தான் படிக்காத போயிட்டோம். என்ன படிக்கிறாங்க உங்க பசங்க? என் பையன் காலேஜ் படிக்கிறான், சின்ன பையன். பெரிய பையன் காலேஜ் முடிச்சிட்டு இருக்கிறான், வேலை இல்லாத வீட்டுல தான் இருக்கிறான். ஏன் காலேஜ் முடிச்சு? காலேஜ் முடிச்சுட்டு வேலையே கிடைக்கல. அவன் சும்மா வண்டிக்கு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு வியாபாரத்துக்கு போறான். அதுக்கே நான் வானாடான்றேன். என் கஷ்டம் என்னோட போயிட்டேன், நீ கஷ்டப்படாதா, என்ன வேலைக்கு போடாண்டா. அவன் போகவே மாட்டான் வேலைங்களுக்கு, கம்பெனிங்களுக்கு போடாண்டா. டிகிரி முடிச்சுட்டான். டிகிரி முடிச்சு ஏன் கம்பெனிக்கு வேலைக்கு போறான்? கம்பெனிக்கு அவன் போக மாட்டான், எனக்கு பிடிக்கலம்மா, போக மாட்டான் வேலைக்கு, வீட்டில் தான் இருக்கிறான். தக்காளி வண்டிக்கு போவான், போனால் ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க. நல்ல கம்பெனி வேலைக்கு போகலாம்ல, போக மாட்டேன். நானே எவ்வளோ சொல்லி தான் பார்க்குறேன். டே நம்ம சின்னதுல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா, நீங்கள் கஷ்டப்படாதீங்கடா, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வாங்கடாண்டா. கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? பிள்ளைங்க நல்லா இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். 2 பசங்களும் படிக்க வச்சு, எனக்கு ஒரு பொண்ணு, அவளை படிக்க வச்சு கட்டி கொடுத்துட்டேன். எல்லாமே நல்லா படிச்சிச்சுங்க பசங்களாம். ஆனால் எதுங்களுமே கவர்மெண்ட் ஜாப்புக்கு போல. சின்ன பையன் காலேஜ் படிக்கிறான். கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா ஏன்னா வேலைக்கு போகலாம். சின்ன பையன் இதை படிச்சிருக்கிறான். அவனாச்சும் எதனா ஒரு கம்பெனிக்கு போடான்னா அவன் போறமா, உனக்கு கஷ்டப்படுறத பார்த்துட்டப்பா, நானாச்சும் வேலைக்கு போறமான்னு இருக்கிறான். உங்க பசங்க இப்போ கம்பெனி வேலைக்கு போனா உங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும். என் பிள்ளைங்க என்ன வேலைக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எங்க கொடுக்குற இந்த தொழில் தான்.
எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கார மிஷின் ஓட்டுறவர் தான். இங்கே தான் வேலை செய்கிறாரா? அவர் பக்கத்து கம்பெனியில் ஓட்டுவார். எல்லாருமே ஃபேமிலி பாய்? நாங்கள் எல்லாமே பாய் தொழில் தான். அதை வச்சு தான் நாங்கள் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுது, நாங்கள் ஆளாந்து எங்கள் அப்பா அம்மா எங்களை கட்டி கொடுத்தது எல்லாம் இந்த தொழில் வச்சு தான் நாங்கள் முன்னுக்கு வந்தது எல்லாமே. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர். நீங்கள் தலைமுறை எல்லாம் இதே தான். என்ன ஒன்று கையில் நிச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம். நாங்கள் இந்த கோர தொழிலுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு திறந்தோடனே நாங்கள் கை தொழிலாம் விட்டோம். எல்லாம் இந்த கோரை பொறுக்க ஆரம்பிச்சோம். அப்போல்லாம் வந்து 5 ரூபா இந்த கோரை பொறுக்குனா ஒரு பண்டலுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. 5 ரூபாய்க்கு செய்வோம். 5 ரூபாய்க்கு போய் அதை எடுத்துகிட்டு போய் கஞ்சி காசி ரேஷன் வச்சு வாங்கி வச்சு அதை வச்சு நாங்கள் சோறாக்கி தின்னுட்டு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் எங்கள் குடும்பம்லாம். நாங்கள் அதனாலே படிக்கல. எங்கள் வீட்டில் 4 பசங்க. எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல எங்கெல்லாம். நாங்கள் எல்லாம் கஞ்சி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இந்த சின்னதுலேயே இந்த கோரை பொறுக்கு நாங்கள் எல்லாமே போனோம். கோரை பொறுக்கி ஒரு வேளை சோத்துக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள். மதியம் சோறே கிடையாது எங்கள் வீட்டிலலாம். அப்போல்லாம் மதிய சோறுனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாட்டே கேட்போம் நாங்கள். ஏமா மதியானத்தில் சோறே ஆக்க மாட்டேம்மா. என்னம்மா நம்ம வீட்டில் வருமானம் இல்லையம்மா? வருமானம் இருந்தால் தானம்மா நம்மளுக்கு சோறு கொடுப்பாங்க. நம்மளுக்கு தான் வருமானம் இல்லையே. காலையில் கஞ்சி கொடுத்தாங்களோ அதோட மதியானத்துக்கு கிடையவே கிடையாது. நைட்டில் தான் 2 சோறு கொடுப்பாங்க. அதோட சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே படுத்துக்குவோம். இந்த தொழில் செஞ்சு தான் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தது. ஆளுக்கு 5 ரூபாய்க்கு கோரை பொறுக்கிறோம்ல. நான் 5 ரூபாய்க்கு பொறுக்கேன், எங்கள் அக்கா அங்கே பொறுக்குவாங்க. அதை எடுத்துட்டு போய் எங்கள் அம்மா கையில் கொடுத்தோமா சோறாக்கி எதுவும் அப்போ ரேஷன் வச்சு சோறு தான். அந்த அரிசி வச்சு தான் நாங்கள் சோறாக்கி தின்னுக்காங்க. அதை வச்சு தான் எங்கள் குடும்பமே போச்சு. அதை வச்சு தான் முன்னுக்கே வந்தோம் நாங்கள். இன்னமும் அதுக்கு தான் இந்த தொழிலை நாங்கள் இன்னும் செஞ்சுட்டு கிடோம். இந்த தொழில் இல்லைன்னா எங்களுக்கு வேலையே கிடையாது. வேற வேலை எங்களுக்கு தெரியாது. இந்த தொழில் தான் உங்களுக்கு. இதுதான். நாங்கள் என்ன படிக்கல. படிக்காத நம்ம என்ன பண்ண முடியும்? படிச்சு தானே இப்போ வேலைக்கு கேட்குறாங்க. படிக்காதவங்க என்ன பண்ண முடியும்? காலையில் வச்சு தான் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டு இதே தான் செஞ்சு வந்தோம். நாங்களும் 20 வருஷம் ஆகுது. அதுதான் நான் சொன்னேன் பிள்ளைங்களை படிக்க சொல்கிறேன். படிச்சு நீங்கள் நல்ல நாளைக்கு வாங்க, படிக்காத இருக்காதீங்க. இந்த காலத்தில் படிப்பு தான். நம்ம தான் அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கல. அப்போ தெரியல. நாங்களாம் ஸ்கூலுக்கு போனால் புக்கை தூக்கி போட்டு போய் விளையாட போயிடுவோம். அப்போ நம்மளுக்கு அந்த வருத்தம் தெரியல. இப்போ நாங்கள் படிக்கல, நாங்கள் கஷ்டப்படுறோம். அதெல்லாம் எனக்கு நல்லா படிச்சுட்டு எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லாம் கஷ்டப்படாத வைங்க. ஏன்னா நாங்களாம் அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்படாத இந்த தொழில் செஞ்சே நாங்கள் வச்சுருந்தோம். அதேமாதிரி நீங்கள் படித்து நல்லா முன்னுக்கு வாங்கன்றோம். எனக்கு கேட்குறது அதான். பாருங்க, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க. அதுதான் அக்காவும் சொல்கிறாங்க. அக்கா படிக்கலைன்றதுனால அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பசங்க படித்தோம் சரியாக வேலைக்கு போகலன்னு அக்கா ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போங்க, ஒரு நல்ல வேலைக்கு. கஷ்டப்படாமல் பார்த்துங்க. படிப்பு முக்கியம் இல்லை சொல்கிறவங்க கூட சேராதீங்க. படிப்பு தான் முக்கியம். படிக்க கண்டிப்பாக எல்லாரும். அதான் அக்காவும் சொல்கிறாங்க, நானும் அதான் சொல்கிறேன். கண்டிப்பாக படிங்க. படிப்பு தான் ரொம்ப முக்கியம்.